இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2009ல வெளியான அன்பார்ன் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துல நீங்க எதிர்பார்க்கிற எக்கச்சக்கமான ஹாரர் சீன்ஸ் இருக்கு. கூடவே சீக்கிரமா படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோயின் காலையில ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹேண்ட் கிளவுஸ் கிடக்கு. அத கையில எடுத்து பாக்குறா. திடீர்னு அங்க ஒரு பையன் வந்து நிக்கிறான். அவனோட கையிலயும் பாத்தீங்கன்னா ஒரு கிளவுஸ் தான் போட்டிருக்கான். அவன் சாதாரண பையன் மாதிரி இல்ல. அவனோட முகமே வித்தியாசமா இருக்கு. டக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு நாய் இருக்கு. நாயோட முகத்துல ஒரு மாஸ்க் இருக்கு. அந்த நாய் அப்படியே பக்கத்துல இருக்கிற காட்டு வழியா ஓடி போகுது. அத நம்ம ஹீரோயினும் ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாய் போட்டிருந்த மாஸ்க் ஒரு இடத்துல தனியா கிடக்கு. அந்த மாஸ்க நம்ம ஹீரோயின் எடுக்கிறப்போ அந்த மாஸ்க் வேற எதுலயோ மாட்டுது. என்னடான்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோண்டி பார்த்தா அங்க ஒரு பாட்டில்ல இறந்து போன குழந்தையோட சடலம் இருக்கு. கூடவே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கண்டது எல்லாமே ஒரு கனவு. இவ கண்ட அந்த கனவை பத்தி இவளோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா. ஏன்னா இவளோட ஃப்ரெண்டுக்கு இந்த பேய பத்தி கனவுகளை பத்தி ஆராய்ச்சி பண்றதும் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். அவ என்ன சொல்றானா, கனவுல இது மாதிரி சிசுவை பாக்குறேன்னா மேபி உன்னோட ஃபியூச்சர் லைஃப்ல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம். ஆனா இந்த நாய் தெரிஞ்சதுக்கு அர்த்தம் என்னன்னு போட்டிருக்குன்னா ஒரு சாவு விழப்போகுது, அதுக்கான அர்த்தம் அதுதான் அப்படிங்கறத ஃப்ரெண்டு சொல்றான். நம்ம ஹீரோயின் பேபி சிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த குழந்தைகளை பாத்துக்கணும், அதுதான் இவளோட வேலை. இப்ப இவ இருக்கிற அந்த வீட்டுல கூட ஒரு கை குழந்தையும் கூட ஒரு பையனும் இருக்கிறான். அவனை பாத்துக்கிறதுக்காக தான் அந்த வீட்டுல இவ தங்கி இருக்கா. இப்ப பொதுவா அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஏதாவது அழுதுன்னா அதை கேட்கறதுக்கு வாக்கி டாக்கி மாதிரி ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க. அதுல இந்த கண்ணாடியவே உத்து பார், அவங்க டோருக்கு பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்னு இந்த வீட்டுல இருக்கிற அந்த சின்ன பையன் அந்த குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தெரிய நம்ம ஹீரோயினும் மேல போய் பாக்குறாங்க. இவன் நினைச்ச மாதிரியே அந்த குழந்தை கிட்ட இந்த பையன் கண்ணாடியை காமிச்சு இந்த கண்ணாடியை உத்து பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் என்னடா பண்ற குட்டி பையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திருப்பா பாருங்க. கையில இருக்கிற கண்ணாடி எடுத்து நம்ம ஹீரோயினை ஒரே அடி. அவன் ஜம்பி மறுபடியும் பிறக்க போறான் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. இப்ப அந்த பையனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. என் பையன் உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுக்கமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்கறாங்க. பரவாயில்ல சார், சின்ன பையன் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில வர்றப்போ அவ கனவுல ஒரு கிளவுஸ பாத்திருப்பா இல்லையா, அதே மாதிரி ஒரு கிளவுஸ் இங்க ரோட்ல கிடக்கு. அதை நம்ம ஹீரோயின் எடுத்து பாக்குறா. இப்ப அப்படியே வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வெளியூர் போயிருந்த இவளோட அப்பா வந்திருக்காரு. ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே தூங்க போறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறா. தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரப்போ திடீர்னு அந்த கண்ணாடியில இருந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் மறுபடியும் போய் அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. எந்த சத்தமும் வரல. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ தூங்குனதுக்கு அப்புறமா அந்த கண்ணாடியை யாரோ தட்டிக்கிட்டு இருக்க மாதிரியே காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஆஃப் ஆயில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாத்திரத்துல ஒவ்வொரு முட்டையா உடைச்சு ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு முட்டையில இருந்து பூச்சி வெளியில வரும். பயந்து போய் அதை வாஷ் பேஷன்ல போடுறப்போ வெளியில இருந்து அந்த குட்டி பையன் கனவுல பார்த்தால அந்த குட்டி பையன் இவளையே பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இவளுக்கு தோணுது. நம்ம ஹீரோயின் பார்ட் டைமா தான் அந்த பேபி சிட்டர் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா. மத்தபடி படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அப்ப இவளுக்கு நடந்த அந்த அசம்பாவிதங்களை பத்தி இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றப்போ ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்ப அது அந்த ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பா பாத்தீங்களா, அவ மட்டும் சொல்றா, சின்ன குழந்தைகள் அவங்களோட முகத்தை ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்தா அவங்க சீக்கிரமா செத்துருவாங்க அப்படிங்கறத அவ சொல்றா. ஞாபகம் இருக்கா, அந்த குட்டி பையன் அந்த குழந்தை கிட்ட கண்ணாடியை காமிச்சிருப்பான். அது மட்டும் இல்ல இந்த குரூப்ல ஒரு பையன் இருக்கான்ல, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோயின் கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆனா எல்லாருமே பாடத்தை கவனிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் கண்ணு கொஞ்சம் மங்களா தெரிய ஆரம்பிக்குது. லைட்டா மயக்க வேற வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்களுக்கு நடக்கிறது கனவா பிரம்மையான்னு ஒண்ணுமே புரியாம குளிச்சிட்டு கேர்ள்ஸோட அந்த லாக்கர் ரூம்ல இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வரா. என்னடி உன் கண்ணு பாக்குறதுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயின் போய் கண்ணாடியை பாக்குறா. இவளோட ஒரு கண்ணு ஒரு கலர்லயும் இன்னொரு கண்ணு வேற ஒரு கலர்லயும் இருக்கு. உடனே டாக்டரை பாக்குறா. இது சின்ன ப்ராப்ளம் தாமா, போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் ஒரு கண்ணாடியை மாட்டி விட்டுறான். நம்ம ஹீரோயின் அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா பேசிக்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் அந்த கனவுல பார்த்த பையன் இவனையும் பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு அவளோட அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. அதை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஹீரோயின் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு அனாதை. அவங்களோட அம்மாவை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் அவங்களுக்கு இப்படி மனநலம் சரியில்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஹீரோயினுக்கு எப்படி ஒரு கண்ணு வித்தியாசமாகவும் ஒரு கண்ணு நார்மலாவும் இருக்கும், அதே மாதிரிதான் ஹீரோயினோட அம்மாவுக்கும் இருந்திருக்கு. லாஸ்டா என் அம்மாவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போன அன்னைக்கு தான் நான் அவங்கள கடைசியா பார்த்தேன். நான் திரும்பி வீட்டுக்கு வரப்போ அவங்க அந்த ஹாஸ்பிட்டலே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டதா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லி வருத்தப்படுறா. அப்படியே வாஷ்ரூம் போறா. கண்ணாடியில அவளோட கண்ணை பாக்குறப்போ அது இன்னும் வித்தியாசமா மாறிக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயினும் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்ப அந்த கண்ணாடியில இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் தெரியலையேன்னு அந்த கண்ணாடி ஷெல்ஃபை ஓபன் பண்றாங்க. அங்க எதுவும் இல்ல. சரி ஓகேன்னு அங்க இருந்து கிளம்புறப்போ மறுபடியும் அந்த கண்ணாடியில இருந்து சத்தம் வருது. ஆனா இந்த டைம்
நம்ம ஹீரோயின் அலறி போறாங்க. கூடவே அந்த கண்ணாடியை தனியா கலட்டி வச்சிடறான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டுல பேபி சிட்டரா வேலை பார்த்திருப்பா இல்லையா, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரே கூட்டமா இருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறப்போ அந்த வீட்லயே ஒரு சின்ன குழந்தை இருந்தது பாத்தீங்களா, அந்த குழந்தை இறந்து போயிடுச்சான். நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. கூடவே அந்த வீட்டுல இருக்கிற பையனும் அந்த குழந்தைய எடுத்துட்டு போறத வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினோட கண்ணு நாள் ஆக இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால அந்த டாக்டர் கிட்ட அதை பத்தி விசாரிக்கிறான். அவரும் எல்லா ஸ்கேனும் எடுத்து பாத்துட்டாமா, உன் கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்ல, பொதுவா ட்வின்ஸா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத அந்த டாக்டர் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அடிச்சு சொல்றா, நான் என் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணுதான், நாங்க ட்வின்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த டாக்டர் கேட்ட கேள்வி மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால இத பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம ஹீரோயினோட அப்பா தான் இல்லையா, அவர்கிட்ட விசாரிக்கலாமேன்னு ஆபீஸ்க்கு போறா. ஆரம்பத்துல அவரு கொஞ்சம் மழுப்புனா கூட உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆமாமா, உனக்கு ஒரு தம்பி பிறந்திருந்தான், ஆனா அவனோட கழுத்துல உன்னோட தொப்புள் கொடி சுத்தி அவன் கருவிலே இறந்து போயிட்டதா நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்றப்போ, அவனுக்கு ஏதாவது நிக்நேம் வச்சிங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறப்போ, ஆமாமா உன்னோட பிரதருக்கு நாங்க ஜம்பி அப்படின்னு பேர் வச்சதா சொல்றான். ஆக்சுவலி அந்த குட்டி பையன் கூட ஜம்பி திரும்பவும் பிறக்க போறான் அப்படின்னு சொல்லிருப்பான் இல்லையா, அது நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. கூடவே ஹீரோயினோட அம்மா பயன்படுத்தின திங்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா, ஆல்பம்ஸ் எடுத்து பாக்குறான். அதுல ஒரே ஒரு போட்டோ மட்டும் மிஸ் ஆகுது. இப்ப இன்னொரு பேக் எடுத்து பாக்குறான், அதுல பழைய டேப் இருக்கு. கூடவே அதுல ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு லேடியோட பேரை அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு போட்டோ நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்குது. அது நம்ம ஹீரோயினோட அம்மா கர்ப்பமா இருந்தப்ப எடுத்த போட்டோ. அவங்க அம்மாவோட சேர்ந்து கூடவே ஒரு சின்ன பையன் இருக்கிற மாதிரியான போட்டோ அதுல இருக்கு. இப்ப அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு லேடியோட பேர் இருந்துச்சு இல்லையா, அந்த பேரை வச்சு அந்த லேடியோட அட்ரஸை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்க போயிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா அந்த லேடி ரொம்ப வயசான லேடியா இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஒரு ட்வின்ஸ் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த பாட்டியுமே ஒரு ட்வின்ஸ் தான். ஹீரோயின் வீட்டை சுத்தி பாக்குறா, அங்க அந்த கண்ணாடி இருக்கிற அச்சு மட்டும் தான் இருக்கு, அந்த இடத்துல கண்ணாடி இல்ல. எங்க பாட்டி கண்ணாடியை காணோம்னு கேக்குறப்போ, இல்லமா எனக்கு கண்ணாடி தேவைப்படல, அதனாலதான் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு இந்த கிழவி சொல்லுது. கூடவே ஹீரோயின் அவளோட அம்மாவை பத்தி விசாரிச்சு பாக்குறா. ஆனா அந்த பாட்டிக்கு இவளோட அம்மாவை பத்தி எதுவுமே தெரியல. சரி, இந்த போட்டோல இருக்கிற பையனாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ உட்கார்றா. பார்த்ததுமே பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கா வந்திருக்கும். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி காய்ச்ச மூச்சுன்னு கத்தி விட்டுருது. இவங்க ரெண்டு பேத்துக்குமே அந்த போட்டோவை பார்த்து எதுக்கு இந்த கிழவி இந்த கத்து கத்துச்சு அப்படின்னு எந்த ஐடியாவும் இல்ல. வெளியில வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நீ ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அலையற, அது வேஸ்ட், நீ நினைக்கிறது எல்லாமே உன்னோட கற்பனை, வெறும் பிரம்ம அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. ஆனா நம்ம ஹீரோயின் இது ஒரு பேயோட வேலையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. இப்ப அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ரூம்ல சில டேப்ஸ் இருந்தது பாத்தீங்களா, அத நம்ம ஹீரோயின் அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட உட்கார்ந்து அந்த வீடியோவை பாக்குறா. அந்த வீடியோல நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களோட அம்மா எதையோ சொல்ல நினைச்சிருக்காங்க. ஆனா அது நம்ம ஹீரோயினுக்கு புரியல. இத பத்தியே நினைச்சு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றத நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போறான். அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோயின் கூடவே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால அவளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு திடீர்னு மறுபடியும் தலை சுத்த ஆரம்பிக்குது. அங்க மறுபடியும் அந்த பையனோட ஆத்மா வந்து நம்ம ஹீரோயினை பயமுறுத்துது. நம்ம ஹீரோயினுக்கு வாந்தியா வந்துருது. டாய்லெட்டுக்கு போயிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அந்த டாய்லெட் முழுக்கவே பூச்சியா மொக்க ஆரம்பிக்குது, ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருக்கிற சுவர்கள்ல இருந்து கூட நிறைய பூச்சிகள் இவளை கடிக்க வருது. அப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து, மகளே கிட்டவா அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டுவாங்க பாருங்க. அவ அலர்ன சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் அலர்ன சத்தத்தை கேட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இப்ப இவளுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பத்தி ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. நான் அடிக்கடி என் அம்மாவோட முகத்தை பாக்குறதுக்கு காரணம் மேபி அவங்களுக்கும் இதே மாதிரி நடந்திருக்கலாம், அவங்களுக்கு நடந்த மாதிரியே அவங்களோட மகளுக்கும் நடக்க கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மேபி அதனால கூட என்கிட்ட அவங்க ஏதோ ஒன்னு சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கறத ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றப்போ, உனக்கு ரொம்ப பயமா இருந்தா தலகாணிக்கு அடியில கத்திரிக்கோலை வச்சுட்டு படு அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் படுத்து தூங்குறாங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு. அந்த கனவுல நம்ம ஹீரோயின் கர்ப்பமா இருக்கிற மாதிரியும் கூடவே அந்த குட்டி பையன் ஹீரோயினோட வயித்தை கிழிச்சு உள்ள இருக்கிற குழந்தைய பிச்சு வெளியில எடுக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கனவு வருது. அரண்டு போய் எழுதிருக்காங்க. இப்போ அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. போன் பண்றது நம்ம ஹீரோயின் ஒரு பாட்டியை பாக்குறதுக்காக போயிருப்பா இல்லையா, அந்த பாட்டி தான். உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், உன் அம்மாவை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், என்ன உடனே வந்து பாருன்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயினும் போய் பாக்குறா. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த பாட்டி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அம்மாவோட அம்மா நம்ம ஹீரோயினுக்கு பாட்டி. நம்ம ஹீரோயின் ஒரு போட்டோ காமிச்சு அந்த சின்ன பையன் யாருன்னு கேட்டிருப்பால, அந்த பையன் அந்த பாட்டியோட ட்வின் பிரதரா. 1944லயே அந்த பையன் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. கூடவே இந்த பாட்டியும் அவனோட பிரதரும் நாசி படையில மாட்டி இருந்தாங்க. அப்போ இவங்கள ஒரு டாக்டர் ஆராய்ச்சி கூடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க இவங்கள மாதிரியே நிறைய ட்வின்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ட்வின்ஸ்களுக்கு இடையில அப்படி என்னதான் மர்மம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ட்வின்ஸா பிறந்த எல்லா பசங்களையும் பொண்ணுங்களையும் அடைச்சு வச்சு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதுல நிறைய பேத்துக்கு கண்ணு போயிருக்கு, கூடவே சில பேத்துக்கு உயிரே போயிருக்கு. அப்படி ஆராய்ச்சி
பண்ணி இறந்து போன பையன் தான் இந்த பாட்டியோட அந்த ட்வின் பிரதர். எல்லாருமே அவன் இறந்துட்டதா தான் நினைச்சாங்க. ஆனா 2வது நாளே உயிரோட திரும்பி வந்தான். ஆனா அது என்னோட பிரதர் கிடையாது, அவனோட உடம்ப பயன்படுத்தி ஒரு டீமன் இந்த பூமிக்கு வந்துருச்சு. அப்ப இந்த பிரதரை நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறப்போ எனக்கு வேற வழி தெரியல, அது ஒரு டீமன் தெரிஞ்சு என்னோட பிரதரை நானே சாகடிச்சிட்டேன். ஆனா அப்பவும் அவன் விடாம இந்த பூமிக்குள்ள எப்படியாவது வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவன் பயன்படுத்துறது அந்த கண்ணாடி. சாத்தானுக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கிற சின்ன ஒரு கதவு தான் அந்த கண்ணாடி. அதன் வழியா தான் அந்த பூமிக்கு சாத்தான்கள் வர பாக்குது. உன்னோட பிரதர் மூலமா அந்த உலகத்துக்கு அந்த டீமன் வர பாத்துச்சு. ஆனா கருவிலேயே அந்த பையன் இறந்து போயிட்டதுனால இப்ப அது ஒன்ன குறி வைக்குது. இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றப்போ அந்த டீமனை எப்படி அழிக்கிறதுன்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு ஒரே வழி புக்ஸ் ஆஃப் மிரர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை கண்டுபிடி, நான் சொல்ற ஒரு ப்ரொஃபசரை போய் பாரு, ஏன்னா அந்த புத்தகத்துல தான் அந்த டீமனை அழிக்கிறதுக்கான வழி இருக்கிறதா அந்த பாட்டி சொல்லுது. நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிட்டு ஒரு லைப்ரரிக்கு போறா. அந்த புக்ஸ் ஆஃப் மிரர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை கண்டுபிடிக்கிறா. யாருக்கும் தெரியாம அந்த புக்கை சுட்டுட்டு அந்த பாட்டி சொன்ன ப்ரொஃபசரை பார்க்க போறா. ஆக்சுவலி அந்த ப்ரொஃபசருக்கு பேயோட்டெல்லாம் தெரியாது, ஜஸ்ட் அதை மொழிபெயர்த்து கொடுப்பாரு, அது மட்டும் தான் அவருக்கு தெரியும். நம்ம ஹீரோயினும் அவரை பார்த்து நடந்த விஷயங்களை சொல்லி அந்த ப்ரொஃபசர் கிட்ட இவ கொண்டு வந்த புக்கை கொடுக்குறா. கூடவே அந்த ப்ரொஃபசர் இவ சொல்றத நம்பவே இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இது எனக்கு நடக்குது, உங்களால முடிஞ்ச அந்த சின்ன உதவி அந்த மொழிபெயர்த்து மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அவர்கிட்ட கொடுத்துட்டு இவ கிளம்புறா. ஹீரோயின் அவளோட பாட்டியை பார்க்க போறப்போ அந்த பாட்டி ஒரு செயின் கொடுக்குறாங்க. இந்த செயின் உனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும், உன் வீட்டுல இருக்கிற எல்லா கண்ணாடியும் அடிச்சு உடைச்சிரு, கூடவே உன் வீட்டுல ஒரு மணியை மாட்டிவே, அது இருந்தா அந்த டீமன் இந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அது உன்னால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுல அந்த பாட்டி சொல்றாங்க. அது உன் ஃப்ரெண்ட்ஸை கொல்ல பார்க்கும், உன்னை தனிமைப்படுத்த நினைக்கும், ஆனா அது எதையுமே பொருட்படுத்தாம நீ ஸ்டடியா இருந்தீங்கன்னா அந்த டீமனை உன்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் அந்த பாட்டி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் செஞ்சு முடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒரு டேப்பை பாத்திருப்பா இல்லையா அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட, இப்ப அந்த டேப்பை தனியா உட்காந்து பாக்குறா. அப்பதான் அவ ஒரு விஷயத்தை நோட் பண்றா. அந்த ஹீரோயினோட அம்மா தூக்கு மாட்டி இறந்து போன ரூம்ல இருந்து ஒரு சின்ன பையனோட கை வெளியில வருது. அதை பார்த்து இவ மிரண்டு போறா. ஏன்னா இவளோட அம்மாவை சாகடிச்சதே அந்த டீமன் தான் அப்படிங்கறத இவ புரிஞ்சுக்கிறா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக கார்ல வந்துகிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு பையனை கார்ல அடிச்சு தூக்கிடுறா. ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து பாக்குறா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் முன்னாடி பேபி சிட்டரா வேலை பார்த்தால அந்த பயபுல தான் அது. ஹீரோயின் ஃப்ரெண்ட பார்த்து நீ அவளுக்கு உதவி பண்ணாத, அப்படி நீ உதவி செஞ்சா அவன் உன்னை கொன்னுடுவான்னு இந்த சின்ன பையன் சொல்றப்போ என்னடா உளர்ற அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்காரி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. நடந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றப்போ அவ ஆல்ரெடி பிரம்மா பிடிச்ச மாதிரியே இருக்கா. இவ பேசுறதெல்லாம் அவ கண்டுக்கவே இல்லை. அந்த கிளவி ஏதோ சொன்னிச்சுன்னு அதுக்காக நீ பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்றப்போ யார் நம்புறாங்களோ இல்லையோ என்னோட வாழ்க்கையில அது நிஜமா நடக்குது, நான் அதை நம்புறேன், தயவு செய்து நீ எனக்கு உதவி பண்றேன்னு நீயும் பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டிக்காத, என்ன விட்டு விலகியே இருன்னு சொல்றப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு விடமாட்டா. எதுவா இருந்தாலும் சரி வாழ்வோ சாவோ நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றா. ஹீரோயினோட கனவுல அவளோட அம்மாவோட முகம் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அவளோட அம்மாவோட முகத்தை போய் பாக்குறா. இது மாதிரி இவளுக்கு கொடூரமான கனவுகளும் வந்துகிட்டு இருக்கு. கண்ணு முழிச்சிட்டு ஜன்னல் வழியா வெளியில பாக்குறா. அந்த பையன் வெளியில நின்று இவளையே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பாட்டியை காட்டுறாங்க. அந்த பாட்டிக்கு நைட்டு திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு கையில டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அங்க இங்கமா தொலைவிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வயசான கேங்லயே ஒருத்தர் கொஞ்சம் கை கால் முடங்கி போய் கிடப்பாரு. அவரு இந்த கிளவியை அட்டாக் பண்ண வராரு. சொல்ல போனா அவரோட கழுத்தே பாத்தீங்கன்னா தலைகீழா இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த கிளவியும் அங்க இங்கமா ஓடி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. அப்ப அவ்வளவுதான், பாட்டியோட சோலி முடிஞ்சு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த பாட்டி இறந்து போனதை பாக்குறதுக்காக வராங்க. அம்மா வழியில அந்த பாட்டி ஒருத்தவங்க மட்டும் தான் சொந்தம் இல்லையா, அவங்களும் இல்லாம போயிட்டாங்க. அப்படியே அழுதுகிட்டே வெளியில வரப்போ ஒரு பாட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னோட பாட்டி ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கையில ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ல அந்த பாட்டி என்ன எழுதிருக்காங்கன்னா, அந்த டீமனால தான் உன்னோட அம்மா இறந்து போனாங்க, கடைசியா அது என்னையும் கண்டிப்பா பழி வாங்கிடும்னு எனக்கு தெரியும், ஆனா நீ அந்த டீமனுக்கு பலியாயிடாத, நீயாவது அந்த டீமனை அழிச்சிடு, அது உன்னை பயமுறுத்தும், உன்னை தனிமைப்படுத்தும், எதுக்குமே அசராம அதை எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல அந்த பாட்டி எழுதிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த புக் ஆஃப் மிரரை மொழிபெயர்த்து கொடுக்க சொல்லி ஒரு ப்ரொஃபசர் கிட்ட கொடுத்துருப்பா இல்லையா, அவர் அந்த புக்ல உள்ள வார்த்தைகளை மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அங்க உள்ள லைட் ஆஃப் ஆகுது. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஹாலுக்கு போறாரு. கூடவே கையில அந்த டார்ச்சும் ஆஃப் ஆயிடுது. அப்ப அங்க ஒரு நாய் வருது. அந்த நாயோட தலை தலைகீழா இருக்கு. அதை பார்த்துட்டு இவருக்கு பேச்சு மூச்சு இல்ல. இங்க இருந்து போ அப்படின்னு இவருக்கு கத்துறப்போ அந்த நாய் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. லைட் இப்பதான் ஆன் ஆகுது. இப்பதான் அந்த ஹீரோயின் சொன்ன விஷயங்கள் உண்மைங்கிறதே இவருக்கு புரிய வருது. இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட அந்த ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, அவகிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கா. என் பாட்டியை கொண்டது அந்த பேயா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த ஃப்ரெண்டு மறுக்கிறான். இதெல்லாம் உன்னோட கற்பனை, வயசாகி போச்சு, ஏதோ சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க, இதை பெருசு பண்ணாதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப காலிங் பெல் அழுத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த ஃப்ரெண்டுக்காரி என்னன்னு போய் பாக்குறேன்னு போறா. நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற கண்ணாடியை பாக்குறப்போ அதுல ஒரு உருவம் தெரியுது. யாருன்னு பார்த்தா அந்த பையனோட உருவத்துல இருக்கிற அந்த டீமன் தான். பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி ஃப்ரெண்டு ஆபத்துல இருக்கா, அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்றா. அதே நேரத்துல இந்த பக்கம் ஃப்ரெண்டு யாரா அந்த காலிங் பெல்ல அழுத்துனதுன்னு பார்த்தா அது அந்த
பேபி சிட்டரா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன் தான் கையில இருக்கிற கத்தி எடுத்து அந்த ஃப்ரெண்டோட வயிற்றிலே ஒரு சொருகு. அந்த ஃப்ரெண்டும் உயிருக்கு பயந்து அந்த வீட்டுக்குள்ள அங்க இங்கமா தவழ்ந்து போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா மெயின் டோர் லாக் ஆயிருக்கு. அதனால வேற வழியில வீட்டுக்குள்ள எப்படியாவது போக முடியுமா ட்ரை பண்றாங்க. இப்ப உள்ள அந்த பையனோட முகமே பாத்தீங்கன்னா படு கோரமா இருக்கு. இந்த ஃப்ரெண்டுக்காரி அலறா, நான் முன்னவே உங்ககிட்ட சொன்னல அவளுக்கு உதவி பண்ணாதேன்னு, ஏன் பண்ண அப்படின்னு சொல்லி கத்தியில போட்டு சரக்குன்னு சுருகிட்டு இருக்கான். அதே நேரத்துல வீட்டோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. ஆனா பிரயோஜனம் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அந்த டீமன் ஹீரோயினோட ஃப்ரெண்டை சாகடிச்சிருச்சு. ஹீரோயினையும் அந்த குட்டி பையன் அட்டாக் பண்ண வரப்போ நம்ம ஹீரோ பிடிச்சு ஒரு குத்தலாமேன்னு பாக்குறப்போ ஹீரோயின் நிப்பாட்றா. ஏன்னா அந்த பையனோட உடம்புல இப்ப அந்த டீமன் இல்ல, மறுபடியும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள அது போயிடுச்சு. அதை பார்த்துட்டு அந்த குட்டி பையனை தூக்கிக்கிட்டு ஹீரோயின் ரெண்டு பேருமே வெளியில வந்துடுறாங்க. இப்ப அந்த டீமன் ஃப்ரெண்டோட உடம்ப மொத்தமா எடுத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் கூட வந்துடுச்சு. ஆனா அந்த சின்ன பையனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோயின் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன அப்படிங்கறத விலாவரியா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. கூடவே அந்த டீமனுக்கு இப்ப புதுசா மத்தவங்களோட உடம்புக்குள்ள போகக்கூடிய அந்த சக்தி கிடைச்சிட்டதா நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்ப ப்ரொஃபசரை காட்டுறாங்க. ப்ரொஃபசருக்கு தான் இப்ப அந்த ஹீரோயின் சொன்ன விஷயங்கள்ல நம்பிக்கை வந்துருச்சு இல்லையா. அதனால ஹீரோயினுக்கு ஒரு ஃபாதரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வர்றாரு. அந்த ஃபாதருக்கு பேய் ஓட்டுறதெல்லாம் தண்ணி பட்ட பாடு செமையா ஓட்டுவார் போல இருக்கு. ஆனா ஹீரோயின் சொன்ன விஷயங்களை வச்சு பாக்குறப்போ அந்த டீமன் ரொம்ப ஆபத்தானது, யார் உயிருக்கு என்ன பாதிப்பு வேணா வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த எக்ஸ்ட்ராரிசம் பண்றதுக்கு அந்த ஃபாதர் ஒத்துக்கிறாரு. ஹீரோயினுக்கு நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை எழுத்து தான் அந்த எக்ஸ்ட்ராரிசத்தை பண்ண முடியும் அப்படிங்கறதுனால ஹீரோயினோட அம்மா இறந்து போன இடத்துலயே அந்த எக்ஸ்ட்ராரிசத்தை பண்றாங்க. ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஹீரோயினை ஒரு ஸ்ட்ரக்சர்ல போட்டு கட்டி அந்த சடங்கை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் மத்தவங்களுக்கு அவளால எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ சுத்தி நின்று எல்லாரும் அந்த மந்திர வார்த்தைகளை படிக்க அங்க லைட் எல்லாம் விட்டு எரிய ஆரம்பிக்குது. கூடவே அங்க அந்த பூச்சியை நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறா, அந்த டீமன் இங்க வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத. நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு அந்த டீமன் தெரியுது. கூடவே அந்த கொடூரமான கனவுகள் மறுபடியும் இவளுக்கு வருது. கடைசியா அந்த டீமன் இவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துருது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சும்மா பந்தாடுது. அதுல ஒருத்தியோட உடம்ப அப்படியே தோசை மடிக்கிற மாதிரி அவளோட உடம்பையே ரெண்டா மடிக்குது. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ஹீரோயினோட கட்டுகள் எல்லாத்தையுமே அவிழ்த்து விடுறான். இப்ப அந்த டீமன் இந்த ப்ரொஃபசர் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த புத்தகத்தையே சும்மா கிழிச்சு பறக்க விட்டுருது. அந்த ப்ரொஃபசரையும் அடிச்சு மட்டையாக்கிறது. இப்ப நம்ம ஹீரோயினோட கை கட்டுகளை அவிழ்த்துட்டு ஹீரோ அவளை கூட்டிட்டு போறப்போ அந்த புக்கோட கடைசி பேப்பரை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஓடுறான். இவ்வளவு கலைவரத்துல அந்த ஃபாதர் மும்மரமா கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கப்போ அந்த பையன் வரான். இப்ப அவரோட உடம்புக்குள்ள அந்த டீமன் போயிடுச்சு. ஹீரோவையும் ஹீரோயினையும் வெறித்தனமா விரட்டுது. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோவையே தனியா தூக்கிட்டு போயிடுது. ஹீரோயின் பின்னாடியே போய் அந்த மொட்டை ஃபாதரை அடிக்கிறப்போ நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா, அவரு கையில இருக்கிற ஒரு கம்பி எடுத்து அந்த மொட்டையிலே ஒரு அடி. மொட்டை ஃபாதர் மட்டை ஆயிட்டாரு. சரிங்க இருந்து பேர்லாவா அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுறப்போ நம்ம ஹீரோயினோட கையை இறுக்கமா பிடிக்கிறான். என்னடான்னு பார்த்தா இப்ப ஹீரோவோட உடம்புல அந்த டீமன் போயிடுச்சு. எத்தனை இப்ப நம்ம ஹீரோயினும் பார்த்து அங்க இருந்து தெரிச்சு ஓட, ஆனா அந்த டீமன் விடுறதாவே இல்ல. எங்க போனாலும் கரெக்டா வந்து நின்று இவ்வளவு பிடிச்சுக்குது. அப்ப நம்ம ஹீரோவோட வாயில இருந்து கண்ட கருமம் ஏதோ ஒண்ணு வெளியில வருது. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அந்த பாட்டி கொடுத்த டாலரை எடுத்து அவனோட கழுத்துல குத்துறப்போ எதுவுமே ஆகல. அப்ப அந்த ப்ரொஃபசர் கையில அந்த புக்கை எடுத்துக்கிட்டு நல்லா வெறித்தனமா மந்திரங்களை படிக்கிறாரு. ஹீரோயினோட கையில தான் ஒரு சீட் இருக்கு இல்லையா, அவளும் வெறித்தனமா படிக்கிறான். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்கிறப்போ அந்த டீமனால சமாளிக்க முடியல. அந்த சாத்தான் திரும்பவும் சாத்தான்களோட உலகத்துக்கே போயிடுச்சு. என்ன நம்ம ஹீரோ மாடியில இருந்து கீழே விழுந்ததுனால பாட் அவுட். ஹீரோயினும் கதறி அழுகுறாங்க. அங்க சீனை கட் பண்ணா சில நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோயின் எப்பவும் போல ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும், அந்த டீமன் உடனே நம்ம ஹீரோயினை கருவிலே அழிச்சிருக்கலாமே, எடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாமே, இவ்வளவு நாள் எதுக்காக கேப் விடணும் அப்படின்னு. அதுக்கான கேப் என்னங்கிறது இப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கர்ப்பமா இருந்திருக்கா. அதனாலதான் இன்னைக்கு பார்ட்டியில கூட வாந்தி எடுத்திருப்பா. அது மட்டும் கிடையாது, இவளோட வயிற்றுல இருக்கிற குழந்தைகள் கூட ரத்த குழந்தை. சோ இவளோட வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை மூலமா அந்த சாத்தான் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருந்ததுன்னா கண்டிப்பா டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா படம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும், கோச்சுக்காதீங்க. படத்தை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.